இப்போ இன்றைக்கி எடுத்தால் எல்லோரும் ஏஐ கோர்சஸ் தான் போவாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயாலஜி கோர்ஸ் தான் போவோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கோர்ஸே தான் போவோம். ரைட், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ட்ரெண்டாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்ட். அதில் வந்து காம்பினேஷனாக நம்ம ட்ரை பண்ணணும். அதாவது இந்த வேவை நோக்கே எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன். அது இது பார்த்தீங்கன்னா பிஎட் காலேஜ் ஆரம்பிங்க, எல்லாரும் பிஎட் காலேஜ் போய் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பிஎட் காலேஜ் எல்லாம் வளர்ந்துடும். ஸோ வி ஹாவ் டு ஹேவ் அ கன்விக்ஷன். ஸ்டூடெண்ட்டோட பெனிஃபிட்டு இவ்வளோ பேர் வந்து இப்போது ஏஐ நிறைய பேர் போகும்போது நான் நிறைய பேர்த்துட்டு வரும்போதும் சொல்கிறோம், பியூராக ஏஐ மட்டும் படிக்காத, கூட சேர்ந்து மீதி 4-5 விஷயத்தை சேர்த்திப்படி, அப்போ தான் உனக்கு ஃபவுண்டேஷன் வரும்னு சொல்கிறோம். நம்ம கோர்ஸஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம். ஸோ இந்த லாங் டேர்ம் பாத் ஸ்டூடெண்ட் அஜிலிட்டி வச்சுட்டே இருந்தோம்னா தான் அந்த டெம்பரரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் இருந்து போயிட்டே சர்வே பண்ணி போயிட்டே இருக்கிறதுக்கான. என்னோட அடுத்த கேள்வி அதான் சார். இப்போ மற்ற இன்ஸ்டியூஷன் வந்து மார்க்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுறாங்க, ஆனால் ஆர்ஜி வந்து க்ரோத்துக்காக ரெடி பண்ணுறாங்க. கரெக்ட். என்ன வித்தியாசம்? மார்க்ஸுங்கிறது வந்து அவனோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸோடைய ஒரு மெஷர்மெண்ட் மட்டுமே. ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு எம்ப்ளாயியாவோ ஆண்டர்ப்ரனராக வர்றதுக்கு வந்து அவனுக்கு so many other கேப்பபிலிட்டி தேவை. சக்ஸஸ் வந்து ஒரு பேக்கேஜ் ஸ்கில்ஸ் தேவை. ஓகே, அவனுடைய மார்க்கும் தேவை. அதே டைமில் வந்து அவனோட அஜிலிட்டி, அவனுடைய அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டி, இது எல்லாமே டெவலப் ஆகணும். இது எல்லாமே டெவலப் ஆகணும், அது மெஷரும் ஆகணும். ஓகே, அந்த மொத்தமாக மெஷர் பண்ணுறது தான் க்ரோத். ஓகே, அண்ட் மொத்தமாக ப்ரொவைட் பண்ணுறது ரத்னம்.